டிப்ளமா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். தாத்தா வந்து நாங்கெல்லாம் ஒன்றா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. தாத்தா வந்து எப்பயுமே நார்மலாக அவங்க மற்றவங்க ஸ்டாஃப் சார்னு கூடுவாங்க, நான் வந்து தாத்தா தான் கூடுவேன். அதேமாரி தாத்தாட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம். நான் அவரோட அவர் வந்து இப்போ இந்த காலேஜுக்கு வந்துருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குல்ல யங்ஸ்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே. அதேமாரி அவர்கிட்டயும் எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி அவர் வந்து ஆல்ரெடி வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு தெரியாத அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் நிறைய விஷயங்களை. அப்புறம் வந்து மற்றபடி எங்கிட்ட எல்லாருமே ஜாலியாக நல்லா கேஷுவலாக ஜாலியாக பேசுகிறாரு. நாங்கள் ரொம்ப எப்பயுமே க்ளோஸாக ஒன்றாவே இருப்போம். வணக்கம். நான் சீனிவாச சுப்பராய பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் குமார். என் கல்லூரியில் ஒரு 72 வயதை நிரம்பிய ஒரு மாணவன், முதியவர்னு கூட சொல்லக்கூடாது, மாணவன் வந்து என் கல்லூரியில் வந்து அட்மிஷன் வந்து கேட்டார். தாராளமாக வயதுக்கு படிக்கிறது வந்து வயது ஒரு தடை இல்லை, கண்டிப்பாக நீங்கள் படிக்கலான்னு சொல்லியிருந்தோம். அட்மிஷன் போட்டோம். ஃபஸ்ட்டு 1ஆம் ஆண்டில் தான் போட்டிருந்தோம். அப்புறம் வேக்கன்சிஸ் 2ஆம் ஆண்டுக்கு வந்துச்சு, அங்கே போட்டோம். ரொம்ப டிசிப்ளினான வராரு. இப்போ இளைஞர்கள் வந்து இதை கற்றுக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த 9:30 கரெக்டாக இருக்காங்க, 5 மணி வரலையும் இருக்காங்க. இதுவரையிலும் ஒரு நாள் கூட லீவ் போட்டது கிடையாது. ஒழுக்கமான முறையில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் போடும்போது யோசித்தோம், இவங்க வந்து சின்ன மாணவர்கள் இருக்காங்க, இளைய மாணவர்கள் இருக்காங்க, இவங்க கூட வந்து அடாப்ட் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஆனால் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிள் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரெண்டு சர்க்கிள் வச்சுருக்காங்க. ஒரு ரொம்ப அந்த நல்ல மற்ற மாணவர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. இன்றைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள், மொபைல் இதில் வந்து சிறுகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வயசில் இந்த காலகட்டத்தில் இந்த சார் வந்து இங்கே அந்த முதியோர் வந்து இங்கே படிக்கிறது வந்து உண்மையாக பெரிய விஷயமா இருக்குது. இது வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். மாணவர் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். நம்ம வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, டிஸ்கண்டினியூ ஆகிலாம் போகிறாங்க. ஆனால் இவர் வந்து கிட்டத்தட்ட 72 வயசு ஆகுது. அவர் வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் செட்டில்மெண்ட்லாம் முடிச்சாச்சு. இவர் சாருக்கு இப்போ எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆனாலும் நான் எலக்ட்ரிக்கலில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஆணித்தரமாக வந்து பதிவு பண்ணாங்க. என்எல்சியில் எம்ப்ளாயாக இருந்திருக்காங்க. ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட 60 வயசுக்கு அப்புறமா 10-11 வருஷம் ஆகுது. இன்னமும் வந்து அந்த படிக்கணுங்கிற ஆர்வத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் 2 டிகிரி பண்ணலாமான்னு தோணுது. ஏன்னா படிப்பதுக்கு வந்து வயது இல்லைங்கிறத வந்து நம்ம மாணவர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. மற்ற மாணவர்களும் இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்கிறது வந்து கிடையாது. படிக்கிறதுக்கு வந்து வயசே கிடையாது அப்படிங்கிறத மாணவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. என் பேர் செல்வமணி. நான் வடலூர்லேருந்து இங்கே வரேன். நான் ஏற்கனவே வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன். என்எல்சியில் 37 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்கேன். ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆகிடுது. மேற்கொண்டு படிக்கிறதுக்காக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்து புத்தூர் பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன ஆர்வம் உங்களுக்கு? எதனால் வந்து படிப்பு மேலே உள்ள அக்கறை தான். இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குதுங்கிறதால தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ஃபேமிலி நானும் எங்கள் வீட்லேயும் தான் 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை. வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. நான் டெய்லி வீட்டிலேருந்து வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கிறேன். ஓகே. அந்த ஒரு விஷயம், அந்த இத்தனை வயசில் படிக்கிறதுக்கான ஆர்வம் என்ன விஷயம்? என்னால் யங்ஸ்டர் கூட இருந்தோம்னா நம்மளும் யங்ஸ்டர் மாதிரி பாவனை பண்ணலாம், நம்மளும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு நான் ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கிறதால எலக்ட்ரிக்கலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ படிக்கிறதுல எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்? படிச்சுட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள் மாணவர்களுக்கு மூலமாக கொண்டு இல்லை, மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு மேக்ஸு நல்லா தெரியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. எலக்ட்ரிக்கலில் அதிக மேக்ஸ் உண்டு. அதனால் அந்த இது தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி தரத்துக்கு ரெடியாக இருக்குது. மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சின்ன மாணவர்களாக தானே, வயசு கம்மியான மாணவர்கள். இந்த வயசில் நான் படிக்கும்போது அவங்க யங்ஸ்டரில் இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் நல்லா அறிவை அவங்க வளர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். அவங்க இனிமேல் தான் வேலைக்கு போகணும் படிச்சுட்டு. அதனால் அவங்க கண்ணும் கருத்துமாக படித்தாக்கா நல்லது. வயசு ஒரு தடையில் இந்த விஷயத்தை படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. படிக்கிறதுக்கு வயசு ஒன்றும் தடை இல்லை. நான் பல இடத்துல கேட்டேன், என்னை சேர்த்துக்கவே இல்லை. இங்கே தான் சேர்த்துக்கிட்டாங்க. வயசை நான் சொன்ன உடனே 70 தாண்டிட்டேன் அப்படின்னோடனே பிரின்சிபல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாரு. ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு இங்கே உள்ளவங்க எப்படி உங்களுக்கு கோஆபரேஷன் பண்ணுறாங்க? எல்லாருமே நல்ல மரியாதை தராங்க. எனக்கு பக்கத்தில் இருக்க மாணவர்களாக நல்லா என்ன தாத்தா வயசாயிடுச்சு நல்லா எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை.